தலைவலி நெறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா லேடீஸ்க்கு. இந்த ஒத்த தலைவலியிலேயே நெறைய விதம் இருக்கு. நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ட்ரைஜெமினல் நுரால்ஜியா, ஃபேஸ் பெயின், சைனசைட்டிஸ் பெயின் இந்த மாரி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல ஒரு வகை தான் வெஸ்டிபுலார் மைக்ரேன். வெஸ்டிபுலார் மைக்ரேன் அப்டின்னா என்னன்னா, சில பேருக்கு தலைவலியோட சேர்ந்து காது வலி பயங்கரமா இருக்கும். இந்த காது வலி எதனால வருதுன்னா, ஒண்ணு வந்து நம்ம வந்து சாப்பாட ஸ்கிப் பண்றோம். நமக்கு தூக்கம் சரியில்ல. கரெக்ட்டா தூங்கும்போது நம்மளோட கழுத்துல வந்து பொசிஷன் வந்து நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதனால நரம்பு அழுத்தத்தினால காதுல வந்து நம்மளுக்கு காதோட சேர்த்து தலைவலிக்கும். ஸ்ட்ரெஸ் அந்த தலைவலி காதோட சேர்த்த தலைவலி வந்து பிரைட்டான லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் பார்த்தா கூட சில பேருக்கு தலைவலி வரும். அது மாரி ரொம்ப சத்தம் அலர்ற மாரி உள்ள சத்தம் யாராவது கத்தி பேசிட்டாங்கன்னா கூட டக்குனு இந்த தலைவலி வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். அதே மாரி பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது மென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி ஓவுலேஷன் டைம் அப்போ இந்த மாரி நெறைய டைம்ல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலி உங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்கும். இந்த தலைவலியோட சேர்த்து ஒரு தலை சுத்தல் இருக்கும். ஒரு வாமிட் வர மாதிரியே இருக்கும். ரொம்ப தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, காது வலியும் பயங்கரமா இருக்கும். அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வலி மாத்திரை போட்டாலுமே நிவாரணம் இருக்காது. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இரைச்சல் சத்தம் கூட சில பேருக்கு கேட்கும். ஸோ இந்த நர்வ்ஸ்க்கு ஒரு பலன் குடுக்கலாம். அதே மாரி ஸ்ட்ரெச் எக்சர்சைஸும் நம்ம சொல்லுவோம். அதோட சேர்த்து மெடிசின், ஃபுட், எக்சர்சைஸ் இது 3ம் சேர்த்து திருப்பி திருப்பி வராம இந்த எபிசோட்ஸ ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு தடவையாவது மினிமம் வந்துருது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒருக்க வர்ற மாரி பண்ணி, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க, 6 மாசத்துக்கு ஒருக்க, இந்த மாரி அந்த இன்டென்சிட்டிய கம்மி பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம வந்து அத வந்து திருப்பி திருப்பி வராம நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க.